சென்னையிலேருந்து பேசுகிறேன். வெயில் காலம் நல்லா சுட்டி வாட்டி வதைக்குது பாருங்கள். அடுத்த ப்ராசஸ்க்காக தண்ணியெல்லாம் குளத்தெல்லாம் வடித்து பாண்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நாம் அடுத்தது செய்ய வேண்டியது என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 3லேருந்து 4 மூட்டை சுண்ணாம்பு அடிச்சுட்டு நாம் இதில் தண்ணி விட வேண்டியதாங்க. தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மீன் குஞ்சு விடுறதுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி சாணி கரைச்சிக்கிட்டா நல்லது. இப்போ நான் தண்ணி விடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த குளம் நல்லா காஞ்சிடுச்சு. சுண்ணாம்பு போட்டுட்டு இப்போ இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப இங்கே பாருங்கள் மக்களே, எங்கே நல்லா காஞ்சிருக்கு. இது ஒரு குருவி, என்ன குருவின்னு தெரியல. இந்த இடத்துல ரொம்ப நேரமாக உட்காந்துருந்துச்சு. என்னடா இங்கேயே உட்காந்துருக்கேன்னு பார்த்தா 4 முட்டையை விட்டுட்டு அடகாத்துட்டு உட்காந்துருக்கு. ஏன்னா நடு குளத்தில் உட்காந்துருக்கேன்னு பார்க்க வந்தேன். பார்த்தா இது இப்படி முட்டை விட்டு வச்சுருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில ஃப்ரெண்ட்ஸ். கணியன் பூங்குன்றனார் சொன்னது மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆனால் நான் பிஸ்னஸ் பண்ணுமே, இப்போ தண்ணி ஒன்றுமே. இந்த குஞ்சு முட்டை பொறிக்கிறதுக்கு எப்படி 21 நாள் ஆகும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மோட்டரை ஆன் பண்ணாமல் இருந்துட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்வது, நீங்களே ஏதாச்சும் ஒரு நல்ல கருத்து சொல்லுங்கள், பார்ப்போம் என்ன செய்யலான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.